அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். மிக மிக முக்கியமான இந்த குறிப்பை நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இந்த ஜாதகர் வருங்காலத்தில் ஜாதிக்க பிறந்தவர், ஏதாவது ஒன்றில் சாதித்து விடுவார் என நாம் சொல்லிவிடலாம், பார்த்தவுடன் சொல்லிவிடலாம். அந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கிறது. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நான் இப்போது பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 4ஆம் வீடு, லக்கணத்திற்கு 7ஆம் வீடு, லக்கணத்திற்கு 10ஆம் வீடு, இந்த 4 வீடுகள் ஏதாவது ஒரு வீட்டில் ஆட்சி பெற்ற கிரகமோ உச்சம் பெற்ற கிரகமோ இருந்தால், அந்த கிரகத்தை குரு பகவான் பார்த்தால் அந்த ஜாதகர்கள் சாதிக்க பிறந்தவர்கள். லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தை ஆட்சி பெற்ற கிரகம் இருந்து அதை குரு பகவான் பார்த்தால் அவர் தனது தந்தையினுடைய முன்னோர்கள் இவர்களெல்லாம் விட அதிகமான வீடு, வாசல், மண், மனை, சொத்து, சுகம், வண்டி, வாகனம் இவைகளை வாங்கி குவித்து விடுவார். அதேபோல் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் இருந்து அதை குரு பகவான் பார்த்தார். அந்த ஜாதகர் தாய், தந்தை, முன்னோர்கள் இவர்களின் புகழை விட அதிகமான அளவு புகழ் பெற்று விளங்குவார். அதேபோல் லக்கணத்திற்கு 10ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற கிரகமோ உச்சம் பெற்ற கிரகமோ இருந்து அந்த கிரகத்தை குரு பகவான் பார்த்தார். அந்த ஜாதகர் தொழிலில் தனது முன்னோர்களுடைய செல்வாக்கையெல்லாம் மிஞ்சி சாய்த்து விடுவார். அதனால் இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு எந்த வீட்டில் ஆட்சி பெற்ற கிரகம் இருக்கிறது அதை குரு பகவான் பார்ப்பார் என பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி நாம் மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.